அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நாய்ஸ் இல்லாமல் புதுசாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுற டெக்னாலஜி கற்றுட்ருக்கோம். ஸோ தினத்தந்தி முதல்ல பார்க்கோம். 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி என்ன பேப்பர் அடிஷ்னலாக வருதுன்னா தினத்தந்தி கூட தேவதை. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா சித்த மருத்துவ பயணத்தில் அப்படின்னு சொல்கிறோம், அந்த கான்செப்டுக்கு வரோம். ஸோ நம்ம இங்கே என்ன இதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவதையில் குறுக்கெழுத்து போட்டி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. குறுக்கெழுத்து போட்டி எடிஷன் பார்த்திங்கன்னா 129 ₹5000 பரிசு வச்சுருக்காங்க. சென்ற வாரம் அதாவது போன வாரம் வச்சு பெற்றவர்களுடைய நேம் இதில் கொடுத்துருக்கேன். வத்தலக்குண்டு, சென்னை, ஐ திங்க் பொன்னாவி, நீலகிரின்னு நினைக்கிறேன், வள்ளியூர், தூத்துக்குடி, சிவகாசி, இதில் உங்கள் நேம் வந்தால் வாழ்த்துக்கள். இல்லைனாலும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை அகன் அண்டில் கெட் சக்சீட். ஓகேங்களா. ஸோ பரிசு ₹5000 கொடுத்துருக்காங்க. இதை அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இதில் இருக்குங்க. போஸ்ட்டில் அனுப்பலாம், மெயிலில் அனுப்பலாம், ப்ளஸ் வாட்ஸ்அப்லேயும் அனுப்புகிற ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இந்த நம்பர் குறுக்கெழுத்து போட்டியுடைய நம்பர் போட மறந்துடாதீங்க. வாங்க சால்வ் பண்ணலாம். 1 இடமிருந்து வலம் பாவேந்தர்னு கொடுத்துருக்காங்க. பாவேந்தருங்க வார்த்தைக்கு பாரதிதாசன்கிற மட்டும்தான் பொருந்தும். பாவேந்தர், பாரதிதாசன். பாரதிதாசன் அவர்களோட இன்னொரு நேமில் சொல்லலாம், புரட்சி கவிஞர்னு சொல்லலாம். இவரோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். தமிழ் ஆசிரியர். அந்த இவர் பி பிசியாந்த ஐயா அப்படின்னு ஒரு புதினத்தில் சாகித்ய அகாதமி அவார்டு வாங்கியிருக்கார். அது போக நேற்று கூட ஒரு தினத்தந்தி இதில் பார்த்தோம், அது அவர் எழுதினது தான். கண்ணியரின் கடைப்பாவை பார்த்துவிட்டால் மாமலையும் கடுகாகும் அப்படின்னு சொல்லுவார். இடையில ஒரு வேர்டு விட்டுட்டேன், என்ன வேர்டுன்னு கண்டுபிடிங்க. ஓகே. 2 மேலேருந்து கீழே சேல ஆரம்பிச்சிருக்கு. பேரரசன். பேரரசன்னா மன்னன், வேந்தன் அப்படிலாம் சொல்ல முடியாது. இங்கே சே வந்துருக்கு. சேனா சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, சக்கரவர்த்தி. பதில் என்ன? சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை தான். அதுக்கு 3 சக்கரவர்த்தின்னு உண்டு. சக்கரவர்த்தியில் என்னென்ன சக்கரவர்த்திலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சக்கரவாள சக்கரவர்த்தி. சக்கரவாள சக்கரவர்த்தினா 4 கண்டங்களையும் ஆட்சி பண்ணுறவர். அதாவது ஏஷியா, சீனா அந்த மாதிரி இருக்குல்ல, 4 கண்டங்களை ஆட்சி பண்ணுறவர். அடுத்து துவீப சக்கரவர்த்தி. துவீப சக்கரவர்த்தினா ஏதாவது ஒரு கண்டம், ஆசியா அந்த மாதிரி ஒரு காண்டினென்ட். 4வது பிரதேச சக்கரவர்த்தி அப்படின்னா ஏதாவது ஒரு பிரதேசம் மட்டும் ஆட்சி பண்ணுறவர். ஓகே. 4 இடமிருந்து வலம் கடலில் செல்லும். கடலில் செல்லக்கூடியது என்னது? கப்பல், படகு. அதுக்கப்புறம் கடலில் கப்பல், படகு, பாய்மரம் தான் சொல்லலாம், ஓடம் சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஸோ கப்பல் எழுதாங்க. 3 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? வேகமான விலங்கு. அனிமலில் வேகமாக விலங்கு. ஆமைக்கும் முயலுக்கும் போட்டி வைக்கிறதுல தான் முயல் வரும். இங்கே நான் இப்போதைக்கு முயல் மட்டும் எழுதுவேன், இல்லு வந்ததுனால. ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டான விலங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சீட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சிவிங்கி புலி அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிறுத்தை மாதிரி சேர்ந்தது. 3 நொடிக்குள்ளே 96 km/h ஓடும். 3 நொடி தான் அதோட ஸ்பீடு 96 இருக்கும். ஓகேங்களா. இதுக்கு அடுத்து பறவையில் பால்கன் பறவையை சொல்லலாம். ஸோ நான் இங்கே முயல் எழுதியிருக்கேன். ஓகே. 5 கீழேருந்து மேலே என்ன? இரவுக்கு எதிர், நைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னன்னு கேட்காங்க, பகல். ஓகே. மன நிறைவாக இருக்குது. இதுக்கு என்ன வேர்டு சொல்லலாம்? ரொம்ப மன சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, நிம்மதி சொல்லலாம். ரொம்ப திருப்தியாக இருக்குது. பதில் என்ன? ரொம்ப திருப்தி. ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு. மன நிறைவாக இருக்குது. ஓகே. 12 கீழேருந்து மேலே என்ன? பூட்டுக்கு பெயர் பெற்ற ஊர். தலப்பாக்கட்டு பிரியாணிக்கும் பெயர் பெற்ற ஊர். திண்டுக்கல். 3 சொல்லி இன்னும் வரணும். இன்னும் தப்பாக போட்டிங்கன்னா பரிசு கிடைக்காது. திண்டு இக்கல். சரிங்க. அடுத்த கேள்வி, நிகழ்வுகள் நடைபெறும் இடம். நிகழ்வு ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கக்கூடிய இடத்த என்னன்னு சொல்லுவாங்க? அரங்கம். இங்கம். ஓகே.
நிகழ்ச்சி நடைபெறும் பகுதி, அதாவது நம்ம மீட்டிங் ஹால் இல்லைன்னா ஹால். ஓகேங்களா. ஒரு வகை மீன். மீன்னா கெண்டை மீன், கெளுத்தி மீன் அந்த மாதிரி சொல்லுறதுக்கு பதில் 8 வலம் வந்து இடம் வேன்னு வந்துருக்கு. ஸோ இங்கே வந்து வஞ்சிரம்னு எழுதலாம், வஞ்சர மீன். ஸோ நான் வஞ்சிரம் அப்படின்னு எழுதுறேன். இது சரியான்னு செக் பண்ணி பார்ப்போம். 9 கீழேருந்து மேலே இருக்குது, என்னன்னு பார்க்கலாம். மனைவி ஒய்ஃபுங்க வந்து லைஃப் பார்ட்னர்னு சொல்லலாம். தாய்க்கு பின் தாரம், தாரம். ஓகேங்க, தாய்க்கு பின் தாரம்னு சொல்கிறோம். வேறு என்னன்னு சொல்லலாம் இதுக்கு மீனிங்? தாரம்ங்கிற வேர்டுக்கு இன்னும் 2 மீனிங் கிடைக்கும். 7 ஸ்வரங்களில் கடைசியாக உள்ள சரி க ம ப த நீ வந்து நிசாதம்னு நான் சொல்கிறோம், அதுக்கு வந்து தாரம்னு சொல்லுவாங்க. இந்த தாரம் அந்த தாரத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெள்ளி கிரகத்தை தாரம்னு சொல்லலாம். ஓகே, 7 மேலேருந்து கீழே. தலை. பஸ்ஸில் போகையில் கரம் சிரம் வெளியே நீட்டாதீர்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கரம்னா கை, சிரம்னா தலை. கையையும் தலையையும் ஜன்னலுக்கு வெளியில் நீட்டாதீங்க. ஓகேங்க. 10 வலமிருந்து இடம். பொருள், கடையில் போய் வாங்கக்கூடிய பொருள் சொல்லலாங்க இவங்க. அதோட மீனிங் சொல்லக்கூடியது. அர்த்தம், ஆல்ரெடி இத்து இருக்குது, நம்ம என்னென்னு எழுதுவோம்? இத் தம், அர்த்தம்னு எழுதும். ஸோ இதோட மீனிங் கண்டுபிடிக்காது. நான் எதாவது தப்பாக மென்ஷன் பண்ணி இல்லை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஆன்சர்ஸ் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் அகைன் டிஸ்பிளே பண்ணுறேன். நன்றிங்க.